பாரியம்மா கொழுப்புக்கு அவுத்து விட்ட சேர்ந்து யாருன்னா தலைச்சு குழந்தைங்க வச்சிருந்தா எழுப்பு வீட்டுக்கு யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாட்டேன் 5 அடி சவுக்கு குச்சி எடுத்தாங்க. மொழியில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லு நம்ம ஊர் முக்கட்டு என்ன பேசுறாங்க? மன்னர் வரும்படி உத்தரவு. அடுத்த காரணம் எந்த சந்தேகப்படி நாட்டை நீங்க தவறாமல் ஆட்சி முடிந்தவர்களே எனக்கோ வலுதாகிவிட்டது ஐயா. இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மகனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். வெளிநாடு சென்ற என்னுடைய மகன் மூத்தவன் முரளி தங்கையோடு இன்று வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகினாலே இந்த புடிசூட்டி விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். சிறப்போடு செய்தி முடித்து விடலாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மணிமணி சொல்லி விடலாம் ஏற்பாடு அவை கலையிட்டோம். புறப்படுங்கள். மகனே லோகிதாசா மைக் ஒர்க் ஆகல. உன் பையன் இருக்கிறானா செத்துட்டானா? நடப்பது நடப்பு பாசம் தந்த பரிசு நாடகம். இதுல என் மக்கள் உயிரோடு இருக்கிறார். நன்றி. வரட்டுமா? நன்றி. நன்றிண்ணா. இது ஒர்க் ஆகல. ஹலோ 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 எல்லாம் வல்ல நானுமே வடிவமானே அழகான நமது கிராமம். இந்த அகவலம் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு படையாத்தம்மன் அம்பாளுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்கள் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கிராம பொதுமக்கள் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆவலோடு எதிர்பார்க்கும் கலைதேவி நாடக மன்றத்தின் பாசம் தந்த பரிசு நாடகம் இன்னைக்கு ஹல்லேலூயா ஜெபிக்கும்.
அப்பா இந்த இருவரை வரவைத்த காரணம் என்னப்பா? வரவைத்த காரணம் என்னப்பா காரணம் அப்பா? நாடு பார்த்தாயப்பா. இதா கோலமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அப்பா? உன்னுடைய வருகைக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? இந்த சத்தியபடி நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து விட்டு உண்மைதானப்பா? எனக்கு மனதாகி விட்டதப்பா. அதனால் தந்தைக்கு பிறகு இந்த தனையன்தானே நாட்டை ஆள வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? தங்கள் சித்தமே எனது பாக்கியம் தந்தையே. இப்போது நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. இளவரசர் முரளி மகளே முரளி, மகளே முத்தழகி, கண்ணே சத்தியாவதி, என்னுடைய மனதில் இந்த முடிசூட்டி விழா அன்றி என் உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டு. பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் அன்பாக வளர்த்தவர் அமைச்சர் என்னுடைய திருக்கரங்களினால் அவருக்கு மணிமுடி, என் மகனுக்கு மணிமுடி சூட்டுவதை விட பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியது. உண்மையான வார்த்தை. அவனுடைய திருக்கரங்களினால் மணிமுடி சூட்டினால் நாட்டுக்கு பெருமை, அவருக்கு பெருமை, எனக்கும் பெருமை. ஆகட்டும் மன்னவா. அன்பான கட்டளை அமைச்சர் அவர்களை, வளர்த்த பிள்ளைக்கு நீங்கள் தான் முடி சூட்ட வேண்டும். நீங்கள் இருக்கும் பொழுது என் அன்பு கட்டளை சுட்டுகிறேன். இப்பொழுது யாருக்கு கிடைக்க எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சராக இருந்தாலும் இந்நாட்டு மன்னருக்கு நீங்கள் மணிமுடி சுட்டுவது இதை பார்க்கும் பொழுது மனம் ஆனந்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெற்றவர்கள் அவர்களாக இருந்தாலும் இந்த செல்வங்களை வளர்த்தது யார்? உங்கள் கடமை. இப்பொழுது எனது திருக்கரத்தா இந்த மணிமுடி சுட்டுகிறேன். அப்பா நிறுத்துங்களப்பா. என்னப்பாச்சு உங்களுக்கு? அமைச்சர் அவர் திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டுவதா? அது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திருக்கரத்தா மணிமுடி சுட்டக்கூடாது. அவமானம், வெட்கம். ஏன் எதற்காக? இதற்காகத்தான் பாடசாலை படித்துக் கொண்டிருந்தவர்களை அழைத்து வந்தாயா? எனக்கு பிடிக்கலப்பா. அவருடைய கரத்தாலே மணிமுடி சூட்டுறது உனக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை. அண்ணா, நாங்க யாருன்னு சொல்லு. தாலியார்த்த பசங்க நாங்க நினைச்சோம் இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். ஏன் ரைஸ் மில்ல வேலை பாக்குறோங்களா? உண்மை. இவர் தவிடு குடிக்கிறாள், வைக்கிறாள். அமைதியா இருங்கப்பா. அவரவர் விருப்பத்தை சொல்வதற்கு ஒரு நியாயம் இருக்கு. சொன்ன கிடையாதா? சோத்துல உப்பு போட்டுறியா? எங்களுக்கு ஈனமானம் கிடையாதா? கூட்டு சேர்ந்த காசுறியா? தளபதியாரி, மன வருத்த வேண்டாம் உமக்கு. என்ன அவள் யாரு? இந்நாட்டு இளவரசி, நாங்கள் பெற்றெடுத்த மகள். சின்ன சிறிய பெண் தெரியாமல் பேசுகின்றாள். நான் சித்தப்பான்னு சொல்லு. மகன் தெரியாமல் பேசுகிறாளா? ஆமாப்பா. அவமான படிச்சுட்டால் என்ன தெரியாமல் பேசுகிறாளா? சின்ன சிறிய குழந்தவள். ஆனா கேட்டு இந்த மணிமுடியை அண்ணா, இனிமேல் அரசபையில் நான் இருக்க மாட்டேன். அறியாத பெண் தெரியாமல் பேசுகின்றாள். அவளுக்கு சில புத்திமதிகளை எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வார். இருங்க, பொறுமையா இருங்க. முத்தழகி, அவர் யார் தெரியுமா? இந்நாட்டு தளபதியார் மட்டும் கிடையாது. இந்த அரசாங்கத்திலே, இந்த குடும்பத்திலே அவரும் ஒருவர். என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் உன்னை பாலூட்டி தங்க தொட்டிலே தாராட்டி உறங்க வைப்பவரும் அவர்தான். பாடசாலையில் இருந்து அரண்மனைக்கு அழைத்து வரும் நேரத்தில் அவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தார் தெரியுமா? மார்பீதும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவர் அம்மா, வளர்த்தவர். இந்நாட்டு தளபதியார். அவரை பற்றி தரகுறவாக பேசவே கூடாது. பெரியவர்களை பார்த்தால் மரியாதை கொடுத்து மரியாதையாக பேச வேண்டும். சின்ன சிறு பெண்ணாக இருந்தாலும் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். தெரியுமா தளபதியாரி? அவளுக்கு புத்திரங்களை எடுத்து உரைத்து விட்டு புரிந்து கொள்வாய். வருத்த வேண்டாம் உங்களுக்கு. மகளே முரளி, அப்பா உன் தங்கை சொல்வது நியாயமாப்பா? அப்பா, தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் சிறந்த மணிமுடி சுட்டி
இவன் கிரந்தால் மணிமணி சொல்றதுக்கு என்ன தகுதி தராது இவன் ஒரு வேலைக்காரன் அப்பா அப்பா இவன் கிரந்தால் மணிமணி சுத்தினால் நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்ய மாட்டேன் உங்கள் கிரந்தால் சொந்தங்கள் என்னால் புறப்படுகின்றேன் வண்டி எடுத்து போன வேனுக்காவது கொடுங்க காலமா நாங்க எப்படி எல்லாம் வளர்த்து பலாப்பழம் இல்லடா அதுலயே நிறைய இருக்கணும்னு சிறுவங்களா இருக்கிறோம் சின்ன இருங்களா தான் வளர்ந்து பெரியவளாயிடுறோம் கோபத்தின் காரணமா மீண்டும் சின்ன பசங்களாயிடும் கோபம் வருவதற்கு காரணம் யாருங்க கோபப்படக்கூடாதப்பா அப்ப சூடு சொல்லுங்க அதெல்லாம் இருந்தா அந்த வேலைக்கு வரக்கூடாது ஓமை இருக்கு என்னுடைய மகளுடைய விருப்பத்தை சொன்ன அறியாதவோ என் மகளுடைய விருப்பத்தை சொல்லிட்டா தளபதியார் இங்கிருந்து வந்தவர் தான் அவருடைய திறமை பார்த்துதான் அவருக்கு நான் அமைச்சர் பதவி கொடுத்தேன் அவர் கோபப்படக்கூடாது எங்க கிட்ட வேலை செய்யறது ஊதியம் வாங்க நீ நாங்க பார்த்த வேலைக்கார பையன் வாடன்னா வரணும் போனா போனோம் எங்க இருக்க வேண்டிய தெரியுமா நீ கேட்டுக்கு வெளியே நீங்க உள்ள வேலை நடத்த வெளியே என்ன இருக்கா அந்த செருப்பை கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சு சிறப்பா வரதை எப்படி 14 வருஷம் அந்த செருப்புக்கு பூஜை பண்ணோம்னா அது போல நாங்க பூஜை பண்ணிக்கிறோம் நாங்க செருப்பா அன்பால பூஜை பண்ணிக்கிறோம் உங்களை அப்ப நாங்க செருப்புன்ற ஐயா என்னை பார்க்க அது கிடைக்கும் என் மனைவியின் கரங்களால் எத்தனை நாள் உணவருந்திருக்கிறீர்கள் மனைவி என் மனைவி 3 வருஷமா பார்த்துக்கிட்டு தானங்க இருக்கிறோம் ஆகையால் என் மகளுக்கு விருப்பமில்லை என் மகளுக்கு விருப்பமில்லை கண்ணில் இளம சொல்றேன் அத்தா இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே ஆமா இந்த அரண்மனையிலே நம்முடைய மகன் இருக்கின்றார் மகள் இருக்கின்றார் அவருடைய விருப்பத்தை கேட்டு இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டும் அவங்களை கேட்காமல் எடுத்தது தவறுதானே உண்மை 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 முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும் எந்த வேலை செய்தாலும் இல்லமா உங்களுக்கு விருப்பமான கேட்கணும் தனி மனிதர் முடிவெடுத்தா அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன என்பதை என் குடும்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஐயா ஆகையினாலே என் மகனுக்கு விருப்பம் இல்லை என் மகளுக்கும் விருப்பம் இல்லை என்னுடைய திருக்கரங்களினால் என் மகனுக்கே முடிச்சு விட்டுகிறேன் கீழே முத்தமிட்டது வேண்டாம் என் தலையில் இருப்பதையே மகளே முரளி செங்கோல் விளையாத வண்ணம் நாட்டு மக்களுக்கு அன்பு செலுத்தி அரைவடைத்து அன்பாக நீ ஆட்சி புரியும் மகிழ்ச்சி அப்பா எங்களுக்கு தாய் தந்தை கடமை முடிந்து விட்டதப்பா அதனால் நாங்கள் இருவரும் எங்க போகிறோம் தெரியுமா எங்கப்பா பாத யாத்திரையாக காசிக்கு போகிறோம் என்னப்பா சொல்கின்றீரப்பா நீங்கள் நல்லபடியில் வாழ வேண்டும் மக்கள் நல்லா இருக்க வேண்டும் நாடு நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக பாத யாத்திரையாக சென்று காசி விஸ்வநாதனை வணங்க போகிறோம் அப்படி நாங்கள் இல்லாத நேரத்திலே உன் அன்பு தம்பி முத்தை அரண்மனைக்கு வந்த அன்பாக பார்த்துக் கொள்ள அப்படியாகட்டும் தங்கியை கவனித்துக் கொள் மிக்க மகிழ்ச்சி அப்பா ஆமாப்பா அமைச்சர் அவர்களே உங்களுக்கு மனம் புண்படும்படி ஏதாவது நிகழ்ச்சி நடந்து விட்டதே அடியன் எனக்காக மன்னித்து விடு இனிமேல் என் பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டு காலமாக நீங்கள் ஆண்டினே அதுவா நாடு இதற்கு மேல் உனது மகன் ஆள போகிறப்ப நாடு அதுதான் நாடு உனது மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன் பார்த்துக் கொள்கிறேன் மகனே தந்தைக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு எவ்வித குறை என்பதை காணக்கூடாது வீரர் சிறப்போடு மக்கள் எல்லாம் ஆளாக்க வேண்டும் குறை என்பதை சென்று வாருங்கள் அம்மா தங்கா சிரிக்கிறா கூடாது கூடாது செருப்பு நாங்க செருப்பு
என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகட்டமா? இந்த சந்தோஷமான விஷயத்தை தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்ட சென்றுவாமா. ஏதோ பண்ணிட்டு என்னடா பண்ற? நான் பண்ணிக்கிறேன் அம்மா. அதான் இல்ல உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முளைக்க யாரு புள்ள போச்சு? நாங்க நாங்க நீதான்டா புள்ள. அமைச்சரே, 20 ஆண்டுக்கு நான் தான் வந்தேன். பையன் முனீஸ்வர அந்த ஆளை பாரு என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாலும் அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்களா என்று மணி முடி சுட்டு தகுதியில் சொல்லிவிட்டான். என்ன ஆனவன் பாத்தியா? அமைதியா இருக்கிறானே. ஒரு 3 ரூபாய் சின்ன மாட்டி கூட என்ன தெரியுமா அவனுக்கு? பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, அதே விளக்கு எரியும். ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, நம்ம தாலி ஆனா தாலி அறுத்த பாடு இவனை வாழ விட மாட்டேனா? என்ன செய்வேன்?